பாப்பிரெட்டிப்பட்டி அருகே விபத்தில் கால்களை இழந்த சிறுவனுக்கு செயற்கை கால் பொருத்தி கொடுத்த மாவட்ட நிர்வாகம். செயற்கை கால்கள் கொடுத்து தங்களது ஏக்கத்தை ஆட்சியர் போக்கியதால் சிறுவன் பெற்றோர்கள் மகிழ்ச்சி. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த மெனசி கிராமத்தை சார்ந்த திலகர் முத்து தம்பதியினருக்கு சுமத்ரா கௌதம் என்ற 2 பிள்ளைகள் உள்ளனர். சாதாரண விவசாயம் கூலி வேலை செய்து வரும் திலகர் பிள்ளைகளை அரசு பள்ளியில் பயின்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா பேரிடர் காலத்தில் பள்ளி விடுமுறையில் இருந்த கௌதம் சொந்த ஊரில் விளையாடி கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து கௌதம் மீது மோதி பேருந்தின் சக்கரம் 2 கால்களின் மீது ஏறியது. இதில் முழங்காலுக்கு மேல் சிறுவனது கால்கள் 2ம் நசுங்கியது. சிறுவனை மீட்டு பெற்றோர்கள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளனர். அப்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் சிறுவனின் கால் அறுவை சிகிச்சை மூலம் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் 2 கால்களும் இல்லாத சிறுவனை பெற்றோர்கள் திலகர் முத்து இருவரும் சுமார் 4 மாத காலம் அரசு மருத்துவமனையில் வைத்து முழு சிகிச்சை பெற்று வீட்டுக்கு அழைத்து வந்தனர். மேலும் வீட்டிற்கு வந்த சிறுவனுக்கு கழிவறைக்கு செல்வது, குளிக்க வைப்பது, வெளியில் எங்கேயும் செல்ல வேண்டும் என்றால் எடுத்துச் செல்வது என அனைத்து வேலைகளையும் பெற்றோரை செய்து வந்துள்ளனர். மேலும் போதிய வருவாய் மற்றும் வசதி இல்லாத நிலையில் சிறுவனை பராமரிப்பதால் குடும்பத்திற்கு தேவையான வருவாய் ஈட்ட முடியாமல் தவித்து வந்தனர். இதனை அடுத்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் சிறுவன் கௌதமிற்கு 3 சக்கர மிதிவண்டி வழங்கப்பட்டது. இந்த 3 சக்கர மிதிவண்டிகள் மூலம் சிறுவன் பள்ளிக்கு சென்று வந்துள்ளார். சிறுவனுக்கு உதவியாக சகோதரி சுமித்ரா 3 சக்கர மிதிவண்டியை தள்ளிச் சென்று பள்ளிக்கும் வீட்டிற்கும் அழைத்துச் செல்வதுமாக இருந்து வந்துள்ளார். மேலும் வீட்டிற்குள் செல்வது, பள்ளிக்குள் வகுப்பறைக்குள் செல்வது போன்ற இடங்களுக்கு சிறுவன் கௌதம் கையால் உடலை முழுவதும் தூக்கிக் கொண்டு நடந்து சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் நடைபெற்ற போது மாவட்ட ஆட்சித்தலைவர் கி சாந்தி மெனசி பகுதியில் உள்ள இல்லம் தேடி கல்வி வகுப்பறையில் ஆய்வு செய்துள்ளார். அப்பொழுது வகுப்பறைக்கு வெளியே 3 சக்கர மிதிவண்டி இருந்ததை கண்ட மாவட்ட ஆட்சியர் மிதிவண்டி குறித்து விசாரித்துள்ளார். அப்பொழுது விபத்தில் 2 கால்களையும் இழந்த சிறுவன் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சிறுவனை அழைத்து நேரில் பார்த்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறுவனின் நிலையை கண்டு வேதனை அடைந்துள்ளார். இதனையடுத்து மாவட்ட ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் மருத்துவர் சாந்தியை தொடர்பு கொண்டு சிறுவனின் நிலை குறித்து அவருக்கு செயற்கை கால்கள் பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளார். இதனையடுத்து மருத்துவர் சாந்தி கோவையில் உள்ள தன்னுடன் பயின்ற மருத்துவர் வெற்றிவேல் செழியனை தொடர்பு கொண்டு மாவட்ட ஆட்சியர் செயற்கை கால் பொருத்த அறிவுறுத்தியது குறித்து தெரிவித்துள்ளார். அப்பொழுது அரசின் சார்பில் 2 செயற்கை கால்கள் பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஒரு செயற்கை கால் பொருத்துவதற்கு 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரையில் செலவாகும் நிலையில் சிறுவனுக்கு அதிக கனம் இல்லாமல் எளிமையாக நடப்பதற்கு தேவையான 2 லட்சம் மதிப்புள்ள செயற்கை கால்களை அரசின் செலவிலேயே செய்து கொடுத்தனர். இதனையடுத்து சிறுவனுக்கு 2 செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டு ஊன்றுகோல் துணையுடன் நடந்து செல்கிறார். மேலும் தற்பொழுது செயற்கை கால்கள் பொருந்திய நிலையில் தனியாக நடந்து வரும் சிறுவன் பள்ளிக்கு சென்று வருகிறார். இதனால் மகனுக்கு செயற்கை கால் பொருத்தினால் 5 லட்சம் வரை செலவாகும், எங்கே போவது என பெற்றோர்கள் எண்ணி இருந்தனர். மேலும் மற்ற பிள்ளைகளைப் போல தனது மகனும் செயற்கை கால் பொருத்தி நடப்பானா, அனைத்தும் சரியாக வருமா என்ற ஏக்கத்தில் இருந்தனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் எதர்ச்சியாக பார்த்து செயற்கை கால்கள் பொருத்தியதால் தங்களது மகன் இன்று மற்ற பிள்ளைகளைப் போல நடந்து செல்வதை பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாக பெற்றோர்களும் சிறுவன் கௌதமனும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சிறுவன் வளர வளர இந்த கால்களால் நடக்க முடியாது. எனவே வளரும் பருவத்தில் தேவையான அளவில் செயற்கை கால்களை பொருத்தி தர வேண்டும் என சிறுவனின் பெற்றோர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு வீல் சேர் பார்த்தேன். இளங்கலை கல்வியில சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய இடத்துல யாருக்கு இந்த வீல் சேர் அப்படின்னு அந்த இருக்கிற பசங்க கேட்கும்போது இந்த உள்ள ஒரு பையன் படிக்கிறான், அவனுக்கான வீல் சேர், அவ்வளோதான். அவங்க வந்து அதோட புரிஞ்சுது. உள்ள பையன் படிக்கிறான், அவனுக்கான வீல் சேர். உள்ள எந்த பையன் படிக்கிறான், ஏன் அவனுக்கு வீல் சேர், அடுத்த ஒரு துணை கேள்வி இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கும் பொழுது அப்புறம் தெரிஞ்சு அப்போ அந்த பையனை எடுத்து பார்க்குறப்ப அவர் 2 நாளுமே சுத்தமாக டோட்டலா இல்லை. விரைவாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்க பாக்குறீங்க அந்த ஸ்கூல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் வச்சு என்ன சொல்ல வர அப்படின்னா இந்த யாருடைய பெரிய இதனால கிடைச்சது தனிநபருடைய போட்டுதற்கான ஒரு விஷயம் இல்லை. எல்லாரும் வந்து ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு மனிதநேயத்தோட அதை அணுகி நமக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதுக்கான துறை அலுவலர்கிட்ட பேசி என்ன பண்ண முடியும் ஏதுன்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம ஜஸ்ட் கிராஸ் பண்ணி வராதிங்க. அதை ஒரு 2 கொஸ்டின்
கலெக்டர் அம்மா வந்து ஸ்கூலில் நான் எல்லோரும் போகிறத பார்த்து நானும் கவலையாக இருக்கும்போது கலெக்டர் அம்மா வந்து எனக்கு கால் வச்சு தரேன்னு சொன்னும் போது நான் சந்தோஷப்பட்டு ஜாலியாக இருக்கும்போது அப்புறமா வச்சு தந்த பிறகு நடக்கிற நானும் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேட்டாங்க இந்த வீல் சேர் யாருது என்னான்னு பார்த்துட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் அப்படின்ட்டு அவங்க கலெக்டர் அம்மா வந்து லெட்ரு கொடுத்து கோயம்புத்தூர் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தோம். தம்பிக்கு வந்து இப்போ கால் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா நடக்கிறாப்படி, ஸ்கூல் போகிறாப்படி வராப்படி. ஆனால் எங்களுக்கு வந்து இவன் வளர்ச்சிக்கு மேலும் இது பண்ணக்குள்ள அவன் கால் பெருசானா கூட எங்களுக்கு இதே மாதிரி கால் கொடுத்து தம்பி மேலும் நடக்கிறதுக்கு உதவி பண்ணுன்ட்டு வேண்டிக்கிறோம். பஸ்ஸு ஏறதுமே கால் முட்டிக்கு மேலே போயிடுச்சு. அப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் ரெடி பண்ணிட்டு வந்து ஸ்கூல் படிக்கும் போது கால் வந்து முட்டியாடு போயிடுச்சு. முதல்ல நசுக்குந்தே முட்டியாடு போயிடுச்சு. அதுக்கு மேலே முட்டிக்கு மேலே கொஞ்சம் எடுத்துட்டாங்க, கட் பண்ணி அவங்களே எடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே கட் பண்ணி எடுத்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டின்னு வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆகிட்டு பின்னாடி நாங்கள் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சி விட்டுங்க. இப்போ வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து இந்த கால் வச்சதுனால கொஞ்சம் சந்தோஷமாக நடந்து போகிறத பார்த்து நல்லா இருக்குது ஃபீலிங்காக. அதே மாதிரி 18 வயசு இல்லையே இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து கொஞ்சம் தொட பெருசாகி இந்த கால் செட் ஆகலனாலும் எங்களுக்கு வேறு காலம் கவர்மெண்ட்லேயும் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணி விடுங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதியில் நாங்கள் கால் பணம் போட்டு வாங்குற அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் எங்களுக்கு.